அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் மிகவும் சிறப்புமிக்க ஒரு அமலைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த உரையை முழுமையாக கவனமாக கேளுங்கள். இறுதிவரை கேட்டால் குல்ஹுவல்லாஹு சூராவின் மகத்துவத்தையும் அதன் மூலம் அல்லாஹ்விடம் நம்முடைய ஹலாலான தேவைகளை எவ்வாறு முறையிட்டு கேட்பது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன்பெற வழிவகை செய்யுங்கள். அன்பானவர்களே, குல்ஹுவல்லாஹு சூரா என்பது நாம் சிறுவயதிலிருந்தே மனனம் செய்து ஓதி வரும் ஒரு சிறிய சூரா. ஆனால் அதன் சிறப்பு அளவிட முடியாதது. இந்த சூறாவில் அல்லாவின் ஏகத்துவம் மிகவும் அழகாக விளக்கப்பட்டுள்ளது. அதனால் தான் இந்த சூறாவிற்கு இவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குல்ஹுவல்லாஹு சூரா என்பது குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமானதாகும். இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் பல்வேறு விளக்கங்களை கூறியிருக்கின்றார்கள். சிலர் இந்த சூரா குர்ஆனின் முக்கியமான கருத்துகளில் மூன்றில் ஒரு பகுதியை உள்ளடக்கியுள்ளது என்று கூறுகின்றார்கள். இன்னும் சிலர் இந்த சூறாவை 3 முறை ஓதினால் முழு குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கும் என்று விளக்கமளித்திருக்கின்றார்கள். இந்த சிறப்பை நாம் சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு பெரிய அருளை அல்லாஹ் இந்த ஒரு சிறிய சூறாவில் வைத்திருக்கின்றான் என்பதை உணர முடியும். சில வசனங்கள் மட்டுமே கொண்ட இந்த சூறாவை அல்லாஹ் இவ்வளவு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கின்றான். அதனால் இந்த சூறாவை நாம் அலட்சியமாக எண்ணாமல் அதிகமாக ஓதி வர வேண்டும். ஒரு முறை ஒரு சஹாபி பயணத்தில் இருந்தபோது தொழுகையின் ஒவ்வொரு ரகத்திலும் அல்ஹம்து சூறாவை ஓதிய பிறகு வேறு ஒரு சூறாவையும் அதன் பிறகு குல்ஹுவல்லாஹு சூறாவையும் ஓதிக்கொண்டிருந்தார். அவர் எல்லா தொழுகைகளிலும் இதே முறையை தொடர்ந்து செய்து வந்தார். இதை கண்ட மற்ற சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இதை பற்றி கூறினார்கள். அதன் பிறகு நபிகள் நாயகம் அந்த சஹாபியை அழைத்து, நீங்கள் ஏன் எல்லா தொழுகைகளிலும் குல்ஹுவல்லாஹு சூறாவை ஓதுகின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த சூறாவின் மீது அதிகமான முஹப்பத் இருக்கின்றது. அதனால் இதை விட என்னால் முடியவில்லை என்று கூறினார். அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இந்த சூறாவின் மீது முஹப்பத் வைத்திருப்பதன் காரணமாக அல்லாஹ்வும் உன் மீது முஹப்பத் வைத்திருக்கின்றான் என்று நற்செய்தி கூறினார்கள். அன்பானவர்களே, இந்த ஹதீஸில் இருந்து நாம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்கின்றோம். அல்லாவின் கலாமை நாம் நேசித்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். குர்ஆனை நாம் அதிகமாக ஓதினால், அதன் மீது முஹப்பத் வைத்திருந்தால் அது நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்கின்றது. அதனால் குல்ஹுவல்லாஹு சூறாவை தினமும் அதிகமாக ஓதுவதை ஒரு வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இப்போது இந்த குல்ஹுவல்லாஹு சூறாவை கொண்டு ஹலாலான தேவைகளுக்காக எவ்வாறு அமல் செய்யலாம் என்பதை பார்க்கலாம். முதலில் 4 ரகத் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரகத்திலும் அல்ஹம்து சூறாவை ஓதிய பிறகு வேறு ஒரு சூறாவை ஓத வேண்டும். அதன் பிறகு குல்ஹுவல்லாஹு சூறாவை 50 முறை ஓத வேண்டும். இதேபோல் 4 ரகத்துகளிலும் செய்ய வேண்டும். 4 ரகத்துகளையும் முழுமையாக முடித்து கொள்ள வேண்டும். இந்த தொழுகையை முடித்த பிறகு 3 முறை ஸலவாத் ஓத வேண்டும். அதன் பிறகு லா இல்லாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இல்லாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை 3 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு, யா அல்லாஹ், இந்த தொழுகையின் பரக்கத்தால் எனக்கு இந்த ஹலாலான தேவையை நிறைவேற்றித்தா என்று உங்களுடைய தேவையை மனமுருகி 3 முறை கேட்க வேண்டும். தேவையை கேட்ட பிறகு மீண்டும் 3 முறை ஸலவாத் ஓதி முடிக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்விடம் கேட்கும்போது முழுமையான யகீனுடன் கேளுங்கள். அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவன், அனைத்தையும் அறிந்தவன். நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை கூட அவன் அறிவான். அவனுக்கு முடியாத காரியம் எதுவும் இல்லை. இன்று முடியாதது போல் தெரியும் ஒரு காரியத்தை நாளையே எளிதாக்கி தரக்கூடியவன் அல்லாஹ். எனவே துஆ செய்யும்போது அவசரப்பட வேண்டாம். நான் துஆ செய்தேன், இன்னும் பலன் கிடைக்கவில்லையே என்று மனம் தளர வேண்டாம். அல்லாஹ் சரியான நேரத்தில் நமக்கு நன்மையான முறையில் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து துஆ செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகள் ஹலாலானதாக இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய ஹலாலான நன்மையான தேவைகளையே கேட்க வேண்டும். இந்த அமலை செய்யும்போது மனதில் இக்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே நம்ப வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாது என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்பவன் ஒருபோதும் இழந்தவன் அல்ல. அல்லாஹ் தனது அடியார்களின் கண்ணீரையும் துஆவையும் ஏக்கத்தையும் வீணாக்குவதில்லை. சில நேரங்களில் உடனே கொடுக்கின்றான், சில நேரங்களில் தாமதப்படுத்துகின்றான், சில நேரங்களில் அதைவிட சிறந்த ஒன்றை வழங்குகின்றான். அதனால் எந்த நிலையிலும் அல்லாவின் மீது நம்பிக்கையை இழக்காமல் இருக்க வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள் இருக்கலாம். கடன் பிரச்சினை இருக்கலாம். குடும்ப கவலை இருக்கலாம். வேலை இல்லாத நிலை இருக்கலாம். நோய் இருக்கலாம். திருமண தடை இருக்கலாம். குழந்தை பேறு வேண்டி இருக்கலாம். கல்வியில் முன்னேற்றம் தேவைப்படலாம். எந்த ஹலாலான தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் மனமுருகி கேளுங்கள். இறுதியாக மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இந்த தொழுகையை 4 ரகத் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரகத்திலும் அல்ஹம்து சூராவுக்குப் பிறகு வேறு ஒரு சூரா ஓதி அதன் பிறகு குல்ஹுவல்லாஹு சூராவை 50 முறை ஓத வேண்டும். தொழுகை முடிந்ததும் 3 முறை ஸலவாத் ஓத வேண்டும். அதன் பிறகு لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين என்று 3 முறை ஓத வேண்டும். பிறகு உங்களுடைய ஹலாலான தேவையை 3 முறை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். மீண்டும் ஸலவாத் ஓதி முடிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்கள் ஹலாலான தேவைகள் நிறைவேறுவதை நீங்கள் காண முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் குல்ஹுவல்லாஹு சூராவின் பரக்கத்தால் நம்முடைய ஹலாலான அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பானாக. நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. ஈமானுடன் வாழவும் ஈமானுடன் மரணிக்கவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.